இந்த ஒரு நாளை பத்தி நான் உங்ககிட்ட பேசலன்னா நான் ரொம்ப பெரிய தப்பை பண்ற மாதிரி இருக்கும். பிகாஸ் இவ்வளோ வருஷம் நான் இதை பத்தி உங்ககிட்ட நிறைய பேசியிருக்கேன். பட் இந்த வருஷம் இந்த 888 போர்ட்டல்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்க போது ஏன்றதை இந்த வீடியோல பார்க்க போறேன். அண்ட் ஆல்சோ சூப்பரான ஒரு மிரக்கிள் கோட் அண்ட் எந்த இடத்துல நீங்க பண்ண போற விஷயத்த வைக்கணும். டவுட்டா இருக்குல்ல, எந்த இடத்துல எந்த விஷயத்த போய் வைக்கணுமா? ஆமாங்க, ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான இந்த 888 போர்ட்டலை எப்படி டீல் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரெடியா இருங்க. நீங்களும் என்ன மாதிரி ஒரு கிரீன் பென் அண்ட் ஒரு பேப்பர் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் ப்ரிப்பேர் இட் டுடே. ஏன் என்னன்றத வீடியோ அதர் சைட்ல சொல்றேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க பேசுறேன். நம்ம சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் அதையும் தாண்டி என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸுக்கும் உங்களுடைய சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க. வெல்கம் வெல்கம். உங்களுக்காக தான் கேண்டில்லாம் பர்ன் பண்ணி ஒரு மைல்டான மியூசிக்கோட உங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம 888 போர்ட்டல் பத்தி கண்டிப்பா முழுமையா பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி எல்லாரும் சொல்ற மாதிரி 888 போர்ட்டல் இப்பதான் ஸ்டார்ட் ஆகல. அது 26ஆம் தேதி, ஜூலை 26ஆம் தேதியே ஆரம்பிச்சாச்சு. இதோட எனர்ஜி ஆகஸ்ட் 12ஆம் தேதி வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த டெக்னிக்கை நீங்க இன்னைக்கு ஆரம்பிக்கலாம். 888 8ஆம் தேதி, ஆகஸ்ட் 8ஆம் தேதி ஆரம்பிக்கலாம். பட் உங்களுக்குள்ள ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கலாம்ல. அது என்ன 888 அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் தேதி ஆகஸ்ட்ன்றது 8வது மாசம் அண்ட் 2024 இதெல்லாம் சேர்த்துனீங்கன்னா உங்களுக்கு 8, 2 + 2 4, 4 + 4 8. ஓகே, இல்லை எனக்கு அந்த பழக்கமே இல்லைங்க, நான் 8 8 24 தான் எழுதுவேன் அப்படின்னாலுமே 8 8 2 × 4 is 8. ஓகே, ஸோ அதனால இது ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அப்படின்னு சொல்றாங்க. வாங்க இந்த நாள் அன்னைக்கு என்ன மாதிரியான மிரக்கிள் கோட் யூஸ் பண்ணணும், முதல்ல இன்ஃபினிட்டி சிம்பிளை எப்படி வரையணும். எல்லாரும் போடுற மாதிரி இன்ஃபினிட்டி சிம்பிளை இப்படி போட்டுறாதீங்க. எஸ், உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன். இப்படி போட்டுறாதீங்க. இது 8 இன்ஃபினிட்டி சிம்பிள் இது கிடையாது. ஐ வில் டீச் யூ ஹவு டு ட்ரா த இன்ஃபினிட்டி சிம்பிள். அந்த மாதிரி வரைஞ்சு இந்த நாளோட மகிமையை முழுசா நீங்க அட்ராக்ட் பண்ணுங்க. தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கீங்கன்னா 888 ஐ எம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணுங்க. பட் இந்த நாளை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்களுக்கான மிரக்கிள் கோடை கொடுக்கறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபினிட்டி சிம்பிளை எப்படி வரையணும்னு நான் சொல்லிடுறேன். பிகாஸ் 8 அப்படின்றது இன்ஃபினிட்டி, அபண்டன்ஸ்க்கான நம்பருங்க. ஸோ இந்த நாளை மிஸ் பண்ணிடாதீங்க. இதை என்னைக்கு நீங்க வரைஞ்சாலும் பரவாயில்ல, இன்னைக்கு கூட நீங்க ஆரம்பிக்கலாம். 12ஆம் தேதி வரைக்கும் இதோட எனர்ஜி இருக்கு. என்ன பண்ணணும்னு சொல்ல போறேன். பேப்பர் பென்சில் எடுத்துக்கோங்க, கவனிங்க. முதல்ல ஒரு சென்டர் பாயிண்ட். ஓகே, ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சுட்டீங்களா? இப்போ இங்க இருந்து இப்படி போய் இப்படி கை எடுக்கக்கூடாது. வரைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கையை எடுக்கக்கூடாது. இந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு திருப்பி இது மேலேயே ஒரு கோடு. இது கண்டினியூஸ் ப்ராசஸா இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு சிம்பிள். புரியுதுங்களா? திருப்பி வரைஞ்சு காட்டுறேன். இங்க வரைஞ்சு காட்டுறேன். ஒரு சென்டர் பாயிண்ட் போட்டுக்கோங்க. ஓகே, இப்படி போயிட்டு கையை எடுக்கக்கூடாது. தப்பானாலும் பரவாயில்ல, கையை எடுக்காதீங்க. இப்படி ரெண்டும் ஈக்குவலா இருக்கணும் அப்படிலாம் நினைக்காதீங்க. சென்டர் பாயிண்ட் திருப்பி இப்படி கொண்டு இந்த சென்டர் பாயிண்ட்ல நிறுத்தணும். இதுக்கான தனி வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ நான் உங்களுக்கு அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், போய் பாருங்க. இப்போ இந்த மாதிரி வந்துருச்சு, இது பண்ண போறேன், அதெல்லாம் பண்ணாதீங்க. ஓகே, ப்ளீஸ் டோன்ட் டூ தட். இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் டிராயிங் த இன்ஃபினிட்டி சிம்பிள். சும்மா இப்படி போடுறது இன்ஃபினிட்டி சிம்பிள் கிடையாது. திருப்பி திருப்பி கவனிச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க, நல்லா கவனிங்க. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு தேவை அப்படின்ற ஒரு விஷயம், ஒரு விஷயமா இருக்கலாம், இல்ல 8 விஷயங்களா இருக்கலாம். ஓகே, எனக்கு இந்த 8 விஷயங்கள் தேவை, இல்ல இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு, அந்த விஷயத்த இங்க எழுத போறீங்க. ஓகே, ஒரு விஷயம் இல்லைன்னா 8 விஷயம் தட் யூ நீட். ஓகே, உங்களுக்கு தேவையான விஷயங்களை இப்போ இங்க எழுத போறீங்க. 1 2 3 4 5 6 7 8ன்னு எழுதலாம். 1 2 3 4, நல்லா பெருசா வரைஞ்சுக்கோங்க. 5 6 7 8 நீங்க இங்க வரைஞ்சுக்கலாம். இல்ல ஒரே ஒரு விஷயம் எனக்கு இப்ப இது தேவை அப்படின்னு நீங்க எழுதிக்கலாம். அடுத்து இது உங்களுக்கு தேவையான விஷயம். இந்த இடத்துல வாட் ஆர் யூ கிரேட்ஃபுல் ஃபார்? நீங்க 8 விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும்னா அந்த 8 விஷயங்கள் என்ன? எதா வேணாலும் இருக்கலாம். உங்க மேல சுத்திட்டு இருக்க ஃபேன், சைட்ல இருக்கிற ஏசி, உங்க முன்னாடி இருக்கிற மனிதர்கள், உங்க முன்னாடி இருக்கிற கம்ப்யூட்டர், உங்க கீழே இருக்கிற கிரவுண்டு, கீழே இருக்கிற ஃப்ளோரிங், எதுக்கு வேணாலும் நீங்க நன்றி சொல்லலாம். 8 விஷயங்களுக்கு நன்றி சொல்லணும். 8 things you are grateful for. ஓகேவா? கிளியரா இருக்கா? மேல 8 things that you need, இல்ல ஒரு விஷயம், 8 விஷயம் இல்ல ஒரு விஷயம், உங்களுக்கு எது தேவை அதை எழுதிக்கோங்க. இங்க 8 things that you're grateful for. எதுக்கெல்லாம் நீங்க நன்றி
கடன் செலுத்தணும்னு நினைக்கிறீங்க. இதை எழுதிட்டீங்களா? இப்ப என்ன பண்ண போறீங்க, இங்க கிரீன் பென் எடுத்துக்கோங்க. மிரக்கிள் கோட் வந்துருச்சு, எழுதிக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி நான் அந்த மிரக்கிள் கோட் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். சி, இந்த இந்த ஒரு போர்ட்டல் ஏன் இவ்வளோ ஸ்பெஷல்? நம்பர் ஓகே, பட் யூனிவர்ஸ் வழியா இந்த நம்பர் ஏன் ரொம்ப ஸ்பெஷல்னா, எர்த் நம்ம பூமி, ஓரியான் ஸ்டார், ஓகே, சிரியஸ் ஸ்டார் அண்ட் நம்மளுடைய லியோ கான்ஸ்டலேஷன், இது எல்லாமே ஒரே அலைன்மெண்ட்ல இருக்கும். எல்லா நேர்கோட்டுக்கு வரக்கூடிய நாள் இந்த நாள். அப்போ இந்த பிரபஞ்சத்துல எவ்வளோ முக்கியமான சம்பவங்கள்லாம் நடக்க போகுதுன்னு நினைச்சு பாருங்க. அதுல நம்மளும் ஒரு அங்கமா நமக்கு தேவையான விஷயங்களை நம்ம அட்ராக்ட் பண்ண போறோம். ஓகே, இப்போ மிரக்கிள் கோடை எழுத போறேன், கவனிச்சுக்கோங்க. இதை எங்க வைக்கணும்னு சொல்ல போறேன். நீங்க நோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் உங்களுக்கு அமையும். நம்பரை பார்த்துக்கோங்க. 1 6 2 4 2 6. இத இந்த டைரக்ஷன்ல எழுதுங்க. 1 6 2 4 2 6 எழுதிட்டீங்களா? எழுதிட்டு நீங்க எழுதின பேப்பரை ஒரு மடி மடிச்சிருங்க. மடி மடிச்சிட்டு நீங்க இத உங்க வீட்டுல இருக்கிற நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், புரியுதுங்களா? நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இந்த பேப்பரை மடிச்சு உங்க வீட்டுல நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல வச்சுட்டு மறந்துருங்க. நீங்க வேணும்னு கேட்ட அத்தனை விஷயங்களும் மிக விரைவில் உங்களுக்கு வந்து சேரும். பட் இந்த நம்பரை நீங்க மறந்துடக்கூடாது. இதுதான் ஸ்பெஷல் நம்பர், மறந்துடாதீங்க. திருப்பியும் சொல்றேன், இந்த நம்பரை மறந்துடாதீங்க. உங்க கைப்பட பண்ணுங்க. உங்க கை விரல்கள், உங்க எண்ணங்கள், உங்க இன்டென்ஷன்ஸ் எல்லாமே நடக்கட்டும். சரி, இதை எப்ப பண்ணலாம்? ஒன்னா காலையில 8:08 பண்ணலாம், இல்லைன்னா இரவு 8:08 பண்ணலாம். பட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னையில இருந்தே நீங்க ஆரம்பிக்கலாம். அடுத்த நாள் ஆரம்பிக்கணும், 10 நாள் கழிச்சு ஆரம்பிக்கணும், எந்த இதுவும் கிடையாது. இன்னைக்கே நீங்க ஆரம்பிக்கலாம். ப்ளீஸ் ஆரம்பிங்க. யூ வில் தேங்க் மீ லேட்டர். மறந்துடாதீங்க. இந்த டெக்னிக்கை நீங்க மட்டும் பார்த்தா அது வந்து பெருசா இன்ஃப்ளூயன்ஷியலா இருக்காது. இதை நீங்க உங்களுக்கு தெரிந்த அத்தனை பேருக்கும் ஷேர் பண்ணுங்க. யோசிக்கிறீங்களா இது ஷேர் பண்றதுனால என்ன ஆக போகுதுன்னு? நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, நீங்க எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இன்ஃபினிட்டான அபண்டன்ஸ் உங்களை வந்து சேரும். ஏன்னா நீங்க சொல்லி இதை சில பேர் ப்ராக்டிஸ் பண்ண போறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது கண்டிப்பா உங்களை நினைப்பாங்க இல்லையா? எஸ், அவங்க உங்களை நினைப்பாங்க. அந்த சந்தோஷம் உங்களுக்கு ரெட்டிப்பாகும், 100 டைம்ஸ் ஆகும். ஸோ இந்த 8-8-8 அன்னைக்கு இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ணுங்க. இதை ட்ரை பண்ண போறீங்கன்னா எனக்கு இதை சொல்லுங்க. கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணி நான் இந்த டெக்னிக்கை ட்ரை பண்ண போறேன்னு சொல்லுங்க. அண்ட் ஆல்சோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.